பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போது என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போது என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆம், இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்வார். அவர் நமக்கு மெய்ப்பராக செல்வார். சேனைகளின் கர்த்தராய் செல்வார். ஆகவே நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் நான் தனிமையாய் இல்லை, என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு இருப்போம். பாருங்கள், யாத்ராம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. பக்தனாகிய மோசே தேவனிடத்தில் ஒரு ஜெபம் பண்ணுகிறார். நான் வாசிக்கட்டும். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாகச் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். Exodus 33:13 and 14. Now therefore I pray, if I have found grace in your sight, show me now your way, that I may know you, and that I may find grace in your sight. And consider that this nation is your people. And he said, my presence will go with you, and I will give you rest. பாருங்கள், மோசே தேவனிடத்தில் கெஞ்சி ஒரு ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஜெபம்? ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தால் அந்த கிருபையினால் உம்மை அறிகிற அறிவு எனக்கு வருமப்பா. உம்முடைய வழியை நான் தெரிந்து கொள்வேன். ஆண்டவரே, உம்மையும் அறிந்து கொள்வேன். உம்முடைய வழி எனக்கென்று நீர் வைத்திருக்கிற வழியையும் அறிந்து கொள்வேன். ஆகவே உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தால் இந்த இரண்டையும் எனக்கு தாரும் என்று கேட்கிறார். உம்மை அறிய வேண்டும், நீர் எனக்கு வைத்திருக்கிற உம்முடைய வழியை அறிய வேண்டும். அதற்கு தேவன் ஒரு பதில் கொடுக்கிறார். என்ன பதில்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். மகனே, நீ கேட்டுக்கொண்டபடி நான் என் பிரசன்னத்தை உனக்கு அனுப்புவேன். அந்த பிரசன்னம் உனக்கு நான் யார் என்பதை புரிந்து கொள்ள பண்ணும். அந்த பிரசன்னம் என் வழியை உனக்கு காண்பிக்கும் என்று சொல்கிறார். அதனால் உன் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்கிறார். இந்த வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் வருகிறேன். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கணும் அப்பா. என் மேல் இரக்கமாயிரும். பைபிள் சொல்லுகிறது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானதா. இயேசு கிறிஸ்து மாத்திரம் இந்த பூமிக்கு ஒரு மனிதனாய் இறங்கி வராவிட்டால் நாம் கிருபை கிடைத்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவே தான் ஆண்டவரே, உம்முடைய கிருபை கிடைக்க இயேசுவாகி உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுவோம். உம்முடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும் என்று சொல்லுவோம். அவருடைய கிருபை நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அவர் கிருபை கிடைத்து விட்டால் போதும். அவர் யார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அநேக நேரங்களில் தேவன் யார், உண்மையான தெய்வம் யார் என்று மனிதர்கள் அறிந்து கொள்ளாததினால் அவர்கள் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இல்லை. இன்றைக்கு தேவன் ஒவ்வொருவருக்கும் வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு குட்டி ஜெபம் பண்ணுங்க. உண்மையான தேவனே, உம்மை அறிந்து கொள்ள எனக்கு உங்கள் கிருபை தாங்க. உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவுங்க. என் வாழ்க்கையிலும் நீர் வைத்திருக்கிற உம்முடைய வழியை நான் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா கிருபை கிடைக்கட்டும். அப்பா, உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும். மனிதர்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டணும் போய் நிற்கிறோம். அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்கட்டும் நாங்கள் நிற்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். அப்பா, அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள சிலுவை அண்டை வருகிறோம். உம்முடைய இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவும் இயேசுவே. உம்முடைய கிருபை எங்களுக்கு தாரும் அப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபை அளவில்லாமல் தாரும்.
அதன் நிமித்தம் உம்மை அறிந்து கொள்ள, இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற உம்முடைய திட்டம், வழி, சித்தத்தை அறிந்து கொண்டு சந்தோஷமாய் அதை செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தார். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வினாடியிலிருந்து உம்முடைய பிரசன்னத்தை நீர் அனுப்புகிறீர், உம்முடைய சமூகத்தை அனுப்புகிறீர், உம்முடைய தூய ஆவியானவரை எங்களுக்கு அனுப்புகிறீர். ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள் வந்து நீர் யார் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை வெளிப்படுத்தி எங்களை நடத்தி செல்வதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாக நீர் செல்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் என்னோடு இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய சமூகம் முன்பாக செல்லட்டும், இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் தரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.